வணக்கம் கைஸ். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கோல்டோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோல்டோட அனாலிசிஸ் என்னன்னு பாருங்கள். ஏன்னா டவுன் ட்ரெண்டாக வந்துட்டுருக்க மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். டவுன் ட்ரெண்டு பத்தரை தெரியுது, 4 ஹவர்ஸில் இருக்கும். மார்க்கெட்டு கிளியரான டவுன் ட்ரெண்டு கீழே போய்கிட்டே இருக்குது. இங்கேருந்து ஒரு அப் மாதிரி மேலே போச்சு. அதுலேருந்து இப்போ இந்த இதை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டு. இப்போ டவுன் ட்ரெண்டு. இப்போ நம்ம மார்க்கெட் இப்போ பார்த்தோன்னா ஒரு இம்பல்ஸ், அதாவது சரிங்க, இங்கேருந்து ஒரு இம்பல்ஸ், இவ்வளோ ஒரு இம்பல்ஸாக இருக்குது. இதுக்கு இப்போ ரீடெஸ்ட்மெண்ட் பண்ணால் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. எங்கே போகும் தெரியாது. எங்கேருந்து லோவில் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து நம்ம செல்லுக்கானதை பார்க்கலாம். ஓகேவா? இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டு போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. பார்த்தா தெரியும். என்ன உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறேன், காட்டுறேன் பாருங்க. இது ஒரு ஹையே சரியா? ஹையே, இது லோ சரியா? இது இந்த இம்பல்ஸுக்குள்ளே மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கு. பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணிட்டேன். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டேன். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டேன் மார்க்கெட்டு. இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னொருக்குள்ள ஒரு ஹை இருக்குது. இன்னொருக்குள்ள ஒரு ஹை இருக்குது. அந்த ஹையை பிரேக் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது என்னன்னா இங்கனக்குள்ளே ஒரு வரைகிறதே பார்த்தீங்க உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன தெளிவாக தெரியுதுன்னா மார்க்கெட்டு ஹை பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ண கிடையாது. இந்த லோ பிரேக் பண்ணிட்டேன்னா மார்க்கெட்டு செல்லுக்கான என்ட்ரி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன். 4 ஹவர்ஸ்லேயும் பார்த்தா எனக்கு கிளியராக தெரியும். க்ளோஸ் வச்சுருக்கேன். இப்போ சாரி கைஸ், அடுத்து 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். 1 ஹவரில் பார்ப்போம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டு. இந்த லோவில் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்து இப்போ அப் ட்ரெண்டாக மாதிரி போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. இன்னொரு அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. இதில் வந்து இதை பிரேக் பண்ண கிடையாது. இதில் ஒன்று இருக்குது. இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், தனியாக தெரியும். இந்த ஒரு லோ இருக்குது. இன்னொரு ஹை, இந்த ஒரு ஹை இருக்குது. ஹை இருக்கா? இந்த ஒரு ஹை இருக்குது. பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். தெரியுதா? ஹையை விட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோன் வரைகிறேன் பாருங்கள். இந்த ஜோன் வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதா? இந்த ஜோன் வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்கள். ஜோன் வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு என்ன நடக்க போகுதுன்னா
இந்த லோவை அது பிரேக் பண்ண அந்த டிக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான், இப்போயுமே அப் ட்ரெண்டு தான். இப்போ கீழே வந்தால் ஒரு பை என்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக உங்களுக்கு தெரியணும்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போதும் கிளியராக வரைஞ்சிட்டு ட்ரெண்ட் லைன் போதுன்னு வைங்க, எப்படி விட்டுருங்க தெளிவாக ட்ரெண்ட் லைன் போதா, பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கேன் மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைனு. அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைன்னா இந்த ட்ரெண்டு கிட்ட வரைக்கும் வந்துட்டு திரும்பிய மார்க்கெட்டு மேலே போகணும். 50 மினிட்ஸில் பார்த்தா தெளிவாக தெரியும். 50 மினிட்ஸில் பார்த்ததில் என்ன தெரியுதுன்னா, கிளியராக தெரியுது மார்க்கெட்டு. ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கிளியராக இருக்குது மார்க்கெட்டு. அப் ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்கு, டவுன் ட்ரெண்டு கீழே போயிட்டுருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா ரிஜெக்ஷன் பார்த்தோம்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ரிஜெக்ஷன் பார்த்தா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ, இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா. ஆனால் மேலே ஹை வச்சுட்டான், அதனால் இந்த லோ வந்து சீரியஸான லோ. இந்த லோ வந்து கொஞ்சம் சீரியஸான லோ கூட வச்சுக்க. அதனால் கொஞ்சம் இதாக பெருசாக மார்க் பண்ணிக்கிறேன். அந்த லோ வந்து சீரியஸான லோ. அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டேன்னா மார்க்கெட்டு கிளியரான இதாக்கிடுவாங்க. இப்போ அடுத்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு ஒரு நிலவரம் என்னென்னா ஹையர் பண்ணி போயிட்டுருக்கேன். கரெக்டான ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். கிளியரான ஒரு அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். வேறு ஒன்றும் விளாட்டுக்கு இடம் இல்லை ப்ரோ, கிளியரான ட்ரெண்டு ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். ஓகேவா? இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ்.